வணக்கம், வெல்கம் டு ஹனிஷா லேடிஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் அரேபியன் டீ எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். இந்த டீ எல்லா டைமும் குடிக்கலாம். சண்டே டைமில் ஸ்பெசிஃபிக்காக நிறைய சாப்பிட்டுட்டு அந்த டைமில் குடித்தா சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டம்ளர் கிட்ட செஞ்சேன். தண்ணி சேர்த்துட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை 2 துண்டு. இப்போ நீங்கள் ஒரு 2 பேர்த்துக்கு அப்படின்னா சின்னதாக பட்டை போட்டால் போதும். நான் அன்னாசி பூ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் லவங்க பூ அது சேர்த்துருக்கேன். ஒரு 5, 6 பூ சேர்த்துருக்கேன். அன்னாசி பூ உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். தண்ணியில் நல்லா கொதிக்குது. அதனோட எசன்ஸ் எல்லாம் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக டீ தூள் சேருங்க. நான் 10 பேர்த்துக்கே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் கம்மியாக ஒரு 2 பேர்த்துக்குலாம் போகிறீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும். ஏன்னா அது கசப்பு எடுத்துக்கும். டீ தூள் ரொம்ப கம்மியாக போடணும். டீ தூள் போட்டுட்டு அது கொதிக்கட்டும். அது போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொங்கி வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் கம்மியாக தண்ணி வச்சிட்டிங்கன்னா பொங்கி மேலே வராது. இதில் ஒரு 5 ஏலக்காய் நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா இதை நல்லா தட்டி அதோடு சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு வாசனை, அப்புறம் அந்த மசாலா டீ அந்த ஃப்ளேவரும் வரும் லைட்டாக. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டீ. நான் ஒரு 4 டைம் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. அதனால் இந்த சண்டே டைமில் மட்டும் இதை நான் கண்டிப்பாக செய்வேன். இதையும் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை போட்டால் அந்த டீயோட அந்த ஃப்ளேவர் அது அந்த டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டால் அந்த கலர் அந்த ரெட் கலர் மாதிரி அந்த ஒரு ஆரஞ்சு ரெட் அந்த மாதிரி வரும். அது சூப்பராக இருக்கும். அதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதை வடிகட்டிடுங்க. நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம வேணும்னா நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்தா அந்த ஃப்ளேவரும் அதோட சேர்ந்து சூப்பராக இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்க வேண்டியதான். ரொம்ப சூப்பரான டீ. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி டைப்பில் வேணும், ஹெல்த்தியாக ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.